ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தில் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ற ஜி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல குட் பேட் அக்லி படத்தை பத்தின பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் பத்தி பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் கேட்கிற கேள்விக்கும் ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ இன்டர்வியூல வந்து பதில் சொல்றாரு. ஸோ குட் பேட் அக்லி படத்தை வந்து யார் அப்டேட் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஜி பிரகாஷ் அவர்கள் கண்டிப்பா கொடுத்துறாரு. ஸோ அவர் எப்படி பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும். ஸோ அந்த வகையில் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்துல நீங்க மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்றீங்களாமே, ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா ஒரு தரமான சம்பவமா இருக்கும். ஸோ சாங்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கேன். ஸோ பிஜிஎம்ஸ் வந்து மாசா கொடுத்திருக்கேன். சோ ஒரு தரமான ஒரு பிஜிஎம்மா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. சோ 20 வருஷம் கழிச்சு நான் வந்து ஏகே கூட இணைஞ்சிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி கிரீடம் படத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் போட்டிருந்தேன். சோ அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா சூப்பரான ஏகே அவர்களுக்கு என்னோட எஃபெக்ட் போட்டு சூப்பரான பிஜிஎம் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபேன்சி கேட்கறதுக்கு இதான் ஷேர் பண்றாரு. சோ சூப்பரா இருக்கும், சோ மாஸ் பிஜிஎம்மா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா இவர் பிஜிஎம் மாசா போட்டார் போல இருக்கு. சோ அதனால எல்லா இடத்துல சொல்லிட்டே இருக்காரு. சோ அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பரா கொடுத்திருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். படம் சூப்பரா இருக்கும். சோ சாங்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். சோ கண்டிப்பா ஏகே ரசிகர் எல்லாருக்குமே இந்த பிஜிஎம் பிடிக்கும், இந்த சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். சோ ஆல்ரெடி நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் மார்க் ஆண்டனி அமரன் சொல்லிட்டு எல்லா படத்திலும் சூப்பரான பிஜிஎம் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி இந்த ஒரு படத்திலும் கொடுத்திருப்பாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசர்ல இவருடைய பிஜிஎம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிரும். சோ டீசர் வந்ததுனா இந்த மந்தோட எண்ட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிஜிஎம் போட்டிருக்காரு, சாங்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்திருக்காருன்னு. செகண்ட் நண்பா, நம்ம ஏகே அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்துல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ற ஜி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல குட் பேட் அக்லி படத்துல பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.